இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஏங்க படிச்ச அறிவு நமக்கு படிச்ச அறிவுன்னு இருக்கு இல்லங்க. அத பார்த்தா ஏங்க ஊராட்சி ஒன்றிய ஸ்கூல் இருக்கா? அது இருக்கு. அப்புறம் ஒன்றிய அரசுக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு சம்பந்தம் இருக்குல்ல. அதோட டிபார்ட்மெண்ட் தாங்க இதெல்லாம். என்னங்க நீங்க ஒன்றியம்னு இருக்கா? ஆமா. அப்புறம் ஊராட்சி ஒன்றியம்னு இருக்கா? ஆமா. அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் எங்க இருக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற இது வேறங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு புரிதல் முக்கியங்க. அப்ப ஊராட்சி ஒன்றிய அரசு சென்சார் போர்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. அம்மா சத்தியமா அதானே உண்மை. அதை தவிர வேற என்ன? புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சு. இவனுங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. டிஎம்கே காரணங்களோட நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்களேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆண்டாலும் இப்ப ஜெயலலிதா அம்மாவும் முதலமைச்சரா இருந்தாங்க. ஆனா ஊழல் வழக்குல உள்ளார போனாங்க. புரியுதுங்களா? ஒரு முதலமைச்சரா ஊழல் பண்ணாமலாம் இருக்க முடியாதுன்னு இல்லை. இவங்களும் பண்ணாம இல்லை. ஆனா இவங்க எதை செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாமயே செய்யறானுங்க. புரியுதுங்களா? இவங்கள மாதிரி பயங்கரங்க. ஐயோ, டிஎம்கே காரங்களோட மூலங்கிறது உண்மையிலேயே அந்த பெரிய மூலக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. அரிஸ்டாட்டிலு, இவரு சாக்ரட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாம் மிக்ஸ் ஆகி இங்க இருக்காங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்களே நீங்க போறீங்க இப்படி மூளை இல்லாம இருக்கீங்க. மூளையில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மக்கள் எங்க சைடு இருக்காங்க. மக்கள் பலம் தாங்க. ஏங்க எவ்வளவு மூலக்காரனா இருந்தாலும் மூளை அதிகமாயிடுச்சுன்னா பைத்தியம் முடிச்சா ஆயிடுவாங்க. மக்கள் எங்க சைடு நிக்கிறாங்க. புரியுதுங்களா? நாங்க அவங்கள நம்பல, அவங்களோட மூளையெல்லாம் நம்பல. நாங்க மக்களை நம்புறோம். புரியுதுங்களா?